முஸ்லிம்கள் மதமாற்றத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் ஆபத்தானவர்கள். அடுத்து முஸ்லிம்களை நம்பி நாம் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த ஜிகாதுடைய வகைகளை பார்த்தால் நிறைய வகைகள் இருக்கிறது. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏதோ அடிச்சு விடுறாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஜிகாத் பேர் வச்சிருக்காங்க. ஜிகாது கேள்விப்பட்டிருக்கோம், லவ் ஜிகாத் அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். லவ் ஜிகாதுன்னா என்ன? ஒரு பெண்ணை லவ் பண்ணி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து அவளை ஆப்கானிக்கோ அந்த ஐஎஸ்ஐக்கு சப்ளை பண்றது, இதுக்கு பேரு லவ் ஜிகாது. லவ் ஜிகாது. அதுக்கப்புறம் ஒரு ஜிகாது வந்து பாருங்க, வர்ஷா யூபிஎஸ்சி தேர்வில் முஸ்லீம்கள் அதிகமாக வென்றார்கள், யூபிஎஸ்சி ஜிகாது. அதை தாண்டி இன்னொரு ஜிகாது சொன்னாங்க, எச்சில் ஜிகாது. துப்புனா முஸ்லீம்கள் துப்பி அதை கொடுத்தாரா நோயை பரப்புறா. புரோட்டா ஜிகாது, புரோட்டாவில் மலட்டுத்தன்மை மருந்து கலந்து இதனால ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டது. கொரோனா ஜிகாது, இந்த மண்ணிலே கொரோனாவை பரப்பியவர்கள் தப்லீக் ஜமாத்காரர்கள். தினமணி கொஞ்சம் கூட நடுநிலை இல்லாமல் அபாண்டமாக முஸ்லிம்கள் மீது பழி சுமத்தி தினமணி வைத்தியநாதன் அவர்கள் தலையங்கம் எழுதினார்கள். இந்த கொரோனாவை பரப்பியவர்கள் முஸ்லிம்கள் என்று அவர் துணிந்து எழுதினார். அந்த அளவிற்கு அந்த வெறுப்பின் விதை இங்கே வேரூன்றியது.